வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி தான். அதுக்கு வந்து குக்கரில் எண்ணெய் 4 ஸ்பூன் ஊற்றிட்டு 4 பெரிய சைஸ் வெங்காயம் அதை போட்டுட்டு நல்லா வதக்கிக்கணும். அதில் கூட கருவேப்பிலை போட்டு நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் தக்காளி வந்து மீடியம் சைஸ் 4 தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்கணும். நான் இதில் வந்து பட்டை கிராம்பு போடல, அரைக்கிறதுல போட்டிருக்கிறேன். அது சொல்கிறேன் என்னென்ன அரைக்கணும்னு சொல்லி. தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் கல்லுப்பு போட்டு நல்லா வதக்கிங்க. அரைக்கிறதுக்கு வந்து மிளகு, கொஞ்சம் சோம்பு, பச்சை மிளகா, பட்டை, கிராம்பு, இஞ்சி, பூண்டு எல்லாமே போட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு அதையும் இது கூட போட்டு நல்லா வதக்கிக்கணும். இப்படி போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அந்த வாசனை வர வரைக்கும் நல்லா. நான் வந்து இதுக்கு 1 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கிறேன். இந்த 1 கிலோ சிக்கனுக்கு தான் இந்த மசாலா நான் சொல்லியிருக்கேன். இது நல்லா வதக்கினதுக்கப்புறம் 1 கிலோ சிக்கனை போட்டு அதையும் நல்லா இதில் வதக்கிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த நீச்சு ஸ்மெல்லெல்லாம் இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறமா மிளகாத்தூள் பார்த்திங்கனாக்கா ஒரு 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கணும். அதை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த மசாலாலாம் நல்லா அதில் இறங்கும். அதுக்கப்புறமா நான் வந்து தட்டு போட்டு மூட போகிறேன். கொஞ்சம் நேரம் தட்டு போட்டு மூடினோம்னா அந்த சிக்கனில் இருக்க தண்ணி எல்லாம் வரும். அதுக்கு தான் தட்டு போட்டு மூடுறது. இதுக்கு சுத்தமாக தண்ணியை கொஞ்சம் ஊற்றினாவே போதும். தட்டு போட்டு மூடிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கிளறி விட்டால் அப்படியே சுருண்டு வரும். அதுக்கப்புறமா வேகிறதுக்கு கொஞ்சமாக நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரில் மூடி போட்டு ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா ஒரு விசில் போட்டு, ஏன்னா ஆல்ரெடி இதிலே சிக்கனில் வெந்துடுது வதக்கும் போதே, அதனால் ஒரு விசில் போட்டு இறக்கிட்டு கருவேப்பிலை போட்டு, கொத்தமல்லி இல்லை கருவேப்பிலை போட்டு இறக்குனா நல்லா பெப்பர் சிக்கன் கம்மன்னு ரெடி. சுட சுட சோறு, ரசம், முட்டை பொடி மாசு, சிக்கன் தொக்கு, இன்ஸ்டன்ட் மாங்காய் ஊறுகாய். தேங்க்யூ.